மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணங்களிலும் குடியிருக்க பண்ண சீட்டுகளை போட்டார்கள். ஆனாலும் எருசலேமிலே குடியிருக்க மனப்பூர்வமாய் சம்மதித்த மனுஷர்களை எல்லாம் ஜனங்கள் வாழ்த்தினார்கள். இதே நெகேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாய் இருந்தது, அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை என்று சொல்லி. இந்த எருசலேமை குறித்து நாம் நன்றாக அறிவோம். இது அங்கே இஸ்ரவேலிலே யூதாவினுடைய ராஜாக்கள் தலைநகராக கொண்டு ஆண்ட அந்த பட்டணமாகும், தாவீதினுடைய தலைநகரமாகவும் ஆலயம் கட்டப்பட்ட ஒரு பெரிய சிட்டியாகவும் அது இருந்ததை பார்க்கிறோம். 70 வருடங்களுக்கு பின்பாக எஸ்ரா, அவருக்கு முன்பாக செருபாபேலும் யோசுவாவும் வந்து அந்த ஆலயத்தை கட்டின பின்பு நெகேமியா அந்த பட்டணத்திற்கு அருமையான அலங்கங்களை எல்லாம் கட்டி முடித்த பின்பு இங்கே அவர்கள் அந்த பட்டணத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பட்டணம் விஸ்தாரமும் பெரிதமாக இருக்கிறது, ஆனால் அதற்குள்ளே ஜனங்களோ கொஞ்சமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இங்கே 11ஆம் வசனத்தில் அதிகாரிகள், லேவியர்கள், ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் அங்கே குடியேறி விட்டார்கள். ஆனால் ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பட்டணத்திற்குள்ளாய் குடியேறுகிறதற்கு அத்தனையாக யோசிக்கிறார்கள். அந்த பட்டணத்தை குறித்து நாம் அறிவோம். வெளியே வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களை குடியிருக்க செய்யும்போது கூட இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரங்கள் 4 கோத்திரங்களாய் அவர்கள் ஆப்போசிட்டில் அவர்கள் குடியிருக்கும் பொழுது நடுவிலே நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே எருசலேமில் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி சாலமோனுக்கு ஆண்டவர் வாக்கு இருக்கிறார். தேவன் உலாவி வருகிற, தேவன் வசிக்கிற, தேவன் ஜெபத்தை கேட்கிற அந்த பட்டணத்திலே அவ்விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏதுவாயிருக்கிற அந்த பட்டணத்திலே அங்கே குடியிருப்பதற்கோ ஜனங்கள் மிகவும் யோசிக்கிறார்கள். அதிலே 10 பேரை பிடித்து அதில் சீட்டு போட்டு ஒரு ஆளை வலுக்கட்டாயமாக அங்கே உள்ளே தள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இங்கே 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நெகேமியா 11:2 சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் போன ஜனங்களை பார்த்து ஆட்களை பார்த்து ஜனங்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி. இது எதை இன்றைக்கு காட்டுகிறது என்று சொன்னால், இந்த ஜனங்களுக்கென்று ஆண்டவர் எகிப்து தேசத்தில் இவர்கள் மிகவும் வேதனைப்பட்டு வாழ்ந்த அந்த நாட்களிலே தங்களுடைய ஜீவனையும் கசப்பாக்குகிற அளவிற்கு இவர்களுக்கு அங்கே வேலை கொடுக்கப்பட்டு ஊதியம் கொடுக்கப்படாமல் அவர்கள் அத்தனையாய் ஒடுக்கப்பட்ட அந்த நாட்களில் உடைந்த உள்ளத்தோடைய ஆண்டவரே இவர்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்காமல் இருந்த போதிலும் கூட இவர்களுடைய பெருமூச்சை கேட்டு நான் வேண்டுதலாய் அதை பார்த்து நான் இறங்கிவிட்டேன் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு கூட வந்த ஆண்டவர் அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழி நடத்தி சென்று அந்த பட்டணத்தை கொடுத்து அவர்கள் அநேக ராஜாக்களுக்கு கீழாக அவர்கள் வாழ்ந்த போதிலும் அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாய், அக்கிரமங்கள் நிமித்தமாய் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தப்பட்டு போன பின்பு மீண்டும் இந்த பட்டணத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் உள்ளே குடியிருப்பதற்கு அத்தனை யோசிக்கிறார்கள். வலுக்கட்டாயமாய் அனுப்ப வேண்டியது இருக்குது. உள்ளே மனப்பூர்வமாய் போனால் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இது இந்த நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டில் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு இந்த பூமியில் வந்த நாட்களிலே ஞானஸ்நானம் பெற்று அவர் வாய் திறந்து பேசின இயேசு பிரசங்கித்த முதல் வார்த்தை மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற. மத்தேயு 4:17 அவர் அறைகூவல் விடுகிறார், மனந்திரும்புங்கள். இன்றைக்கு ஆனால் ஜனங்களோ நாங்கள் எங்கள் ஜீவன் கசப்பாகிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி அந்த எருசலேம் பட்டணத்துக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறது போல
இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கும் அவருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கும் அத்தனை கஷ்டப்பட்டாலும் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எங்கள் சொந்த பலத்தில் எப்படியாவது நாங்கள் எழுந்து நின்று விடுவோம், நீங்கள் உங்களுடைய ஆலயத்திற்கோ அல்லது நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாலோ இப்படி வாழ வேண்டும், அப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், இதை விட வேண்டும், அதை விட வேண்டும் என்று சொல்லி பாவத்தை அவர்கள் செய்யாமல் இருப்பதை விட இந்த உலகத்தில் எவ்வளவு கண்ணீரான பாதை இருந்தாலும் பரவாயில்லை, கஷ்டமான பாதை இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அதை வாழ்ந்து விடுகிறோம் என்று சொல்லுகிற ஜனங்களே இன்றைக்கு மிகுதியாய் இருக்கிறார்கள். அதனால தான் பரலோக ராஜ்யமும் இந்த பரம எருசலேமுக்கு ஒப்பிடப்படுகிறபடியினால அது மிகவும் விஸ்தாரமான ஒரு இடமாக இருந்த போதிலும் கூட அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான் இன்றைக்கு வந்திருக்கிறபடினால இன்றைக்கு அநேகரை அதற்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாய் இயேசுவை இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே சொல்லுகிறார், பகல் காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவருடைய கிரியையை நான் செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் எப்போ சந்தோஷம் உண்டாகும்? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். ஒரு மனுஷன் மனம் திரும்பி நான் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு, என் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிறதற்கு, இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எவன் ஒருவன் பரலோக எருசலேமின் வாழ்வை தேர்ந்தெடுக்கிறானோ அவனை குறித்து இந்த பூமியில் மாத்திரமல்ல பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நாமும் இந்த உலக வாழ்வில் உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை விட்டு உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும், உலகம் தரக்கூடாத நித்திய வாழ்வையும் தருகிறவராய இயேசுவினுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அந்த விஸ்தாரமான, அந்த மகிமையான, அந்த பொன்னாலான தரைகள் உள்ள அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாசிகளாய் அவர் நம்மை மாற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.